ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காரு, போர்டு வச்சுருக்காரு. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த குரு பூஜையை ஒட்டி அவர் ஒரு போர்டு வைக்கிறாரு. அதில் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படமும் வைக்கப்பட்டு அவருடைய சொன்ன கருத்துக்களும் தேவரையா முத்துராமலிங்கன் தேவர் அவர்கள் வந்து குறிப்பிட்ட கருத்துக்கள் வைக்கிறாரு. அதில் எல்லாரும் இணைந்து அந்த இதை வைக்கிறாங்க. ஆனால் அந்த நிகழ்வை ஒட்டி அவ்வளோ ஃப்ளெக்ஸ் இது வச்சுருக்காங்க, பேனர். அதெல்லாம் காவல்துறைக்கு உறுத்தவில்லை. அம்பேத்கர் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற இது வந்து உறுத்தலாக இருக்குது. 2 பேரும் சொன்னது ஒரே பொருள், ஒரே விஷயம், சமத்துவம் அப்படிங்கிறத. ஆனால் காவல்துறைக்கு அது உறுத்துது. காவல்துறைக்கு உறுத்துது அப்படிங்கிறது வெறும் காவல்துறை இல்லை, அதுக்கு முன்னாடி அதிகார மையங்கள் இருக்குது, திராவிடம் இருக்குது, திமுக இருக்குது. இந்த அதிகார மையங்களுக்கு இது ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தணும். எதுக்கு பதட்டம் ஆகணும்னு கேட்குறேன். அதை தான் நான் கேட்குறேன். அம்பேத்கரை வந்து ஏன் நீங்கள் வந்து ஒரு சாதியத்துக்குள்ளே அடைக்கிறீங்க? தேவர் அவர்களை ஏன் ஒரு சாதியத்துக்குள்ளே அடைக்கிறீங்க? அப்படி அடைக்கக்கூடாதுல்ல. இப்போ சரி, முன்னொரு காலத்தில் முன்னாடி இப்படி ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சண்டைகள் நடந்துச்சு வச்சிச்சின்னு விடுங்களேன் சார். இனிமேல் அடுத்த தலைமுறை வந்து அதை வச்ச அவர் வந்து அந்த சமூகம் கூட கிடையாது. ஆமாம், அவர் வேற ஒரு சமூகம். தேவர் சமூகம் கூட, மறவர் சமூகம் கூட இல்லை, அட்டவணை சமூகம் கூட இல்லை. அவர் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அவர் இணைத்து அதை வைக்காரு. ஒரு புரிதல் வரணும், சமூகத்துக்குள்ள பதட்டம் வரக்கூடாது, மகிழ்ச்சி எல்லாருக்கிட்டையும் அன்பு பரவணும் அப்படிங்கிறத நோக்கத்தை தான் வைக்காரு. அவர் அந்த பத்திரிகையாளர்கிட்ட கூட அதை சொல்கிறாரு, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம். அந்த நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை தெரியுமாங்க? அது வந்து நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு எவ்வளோ பதட்டத்தை உண்டு பண்ணுது இல்லை? எங்கள் அண்ணன் தம்பி முன்னாடி சண்டை போட்டான்னு வச்சுட்டானுங்க, தாத்தம் பாட்டம் வெட்டிக்கிட்டான், செத்துட்டான், விடு. இப்போ நாங்கள் அண்ணன் தம்பிகள் வந்து புரிஞ்சு நாங்கள் வந்து ஒத்துமையாக இருக்குன்னு நினைக்கும் போது அதிகார மையம் என்ன பண்ணணும்? சரி, அது நல்ல ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு தானே விடணும். அதுக்கு பர்மிஷன் வாங்கலைங்கிற ஒரு காரணத்தை வைக்கிறீங்க. சரி, அது சட்டப்படி தவறு தான். அது பர்மிஷன் வாங்கலைன்னா அங்கே வச்ச 500 1000 மற்ற போஸ்டருக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கா? நீ அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்த? எப்படி வைக்க விட்டீங்க? இதை தூக்கணும்னா அதையும் தூக்க தானே செய்யணும். அப்போ அதை தூக்காமல் இருக்கிறீங்க, ஆனால் இதை தூக்கணும்னா உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது? முத்துராமலிங்க தேவர் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒரே புள்ளியில் இணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பார்த்துட்டு வரல. 2 சமூகங்களுடைய குறியீடாக மாறுறாங்க. இவங்க எப்படி ஒன்று சேரலாம்? இவங்க 2 பேரும் வந்து மாறி மாறி வெட்டிக்கிட்டு தானே இருக்கணும். அதானே திராவிட சூது.